உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு விசுவாசியுடைய எதிர்காலம் ஒரு நல்ல சாட்சியில் இருக்கிறது. கெட்ட சாட்சிகள் தீமையான எதிர்காலத்தை கொடுக்கிறது. நல்ல சாட்சிகள், வெற்றியுள்ள சாட்சிகள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றியுள்ள எதிர்காலத்தை தருகிறது. இருபத்தி 7 வருடங்களுக்கு முன்பாக கெனத் ஹேகின் புக்கை வாசிக்கிறேன். 1990 அவர் எழுத, என்னுடைய 50 வருட ஊழியத்தில் ஒரு முறை கூட நான் மருத்துவமனைக்கு சென்றதில்லை. கேட்ட உடனே இந்த சாட்சி தூக்கி எறிஞ்சிருச்சு சார். எனக்குள்ள விசுவாசம் அப்படியே அலைகடல நான் பொங்கிருச்சு, சுனாமியா இருந்துருச்சு. அதை மட்டும்தான் நான் யோசிச்சிருக்கிறேன். லோக்கல்ல கொள்ள வேற மாதிரி சாட்சிகள்லாம் இருந்துச்சுங்க. அதை என் கண்ணுக்குள்ளே நான் கொண்டு வரல. ஏன்னா எனக்கு என்ன ஆழமா ஒரு சாட்சி பாதிச்சிருச்சு. ஹேகினோட சாட்சி. ஒரு மனிதனை 50 வருடம் வியாதி இல்லாமல் தேவன் வைத்திருக்க முடியும் என்றால் அதை மட்டும் நான் யோசித்தேன். திரும்பி பார்க்கிறேன், லாஸ்ட் இயர் 26 வருஷம் ஆச்சு. ஒரு தடவை கூட நானும் மருந்து சாப்பிடாமல் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டார். இதை எழுதினாலும் எக்ஸப்ஷனல் 2 இடத்துல எழுதுறாரு ஹேகின். அந்த 2 இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட், சொசைட்டிக்கே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் லைஃப்ல நடந்துச்சு. அதை மாதிரி எனக்கு எக்ஸப்ஷனல் ஒரு இடத்துல நடந்தது. அந்த ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்தை இன்னொருவருக்கு தேவன் கொடுத்தார். லாஸ்ட் இயர்ல இருந்து நான் திரும்பி பார்க்குறேன். 26 இயர்ஸ். இந்த 27 வருஷத்துல இந்த வருஷம் நான் மாத்திரை சாப்பிட்டேன். இந்த வருஷம் நான் மாத்திரை சாப்பிட்டது ஒரு தோல்வியாவே நான் என்ன செய்யலை நினைக்கல. எனக்கு முன்னாடி இன்னொரு 40 வருஷம் இருக்கு. கையை தட்டு. எது எது என்னை விசுவாசத்தில் வலிமையுள்ளவனாய் மாற்றியது? ஒரு சாட்சி. இப்ப இந்த சாட்சிகளை குறித்த பார்வை உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு இணைக்கப்படாமல் இந்த சாட்சிகளோடு இணைக்கப்பட்டிருக்கும் என்றால் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் விளங்குவீர்கள். இதை எழுதும் போது எபிரேய நிருபர், சிலர் பவுல் என்று சொல்கிறார், சிலர் லூக்கா என்று சொல்கிறார், யாரா இருக்கலாம் விட்டுருங்க. ஆனா எழுதுறவன் சொல்றான், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்று எழுதும் போது அந்த சாட்சிகள் எல்லாம் அவர்கள் எழுதும் போது வாழ்ந்த காலத்தில் வாழவில்லை. அவன் எழுதும் போது இவங்க எல்லாம் செத்து இருந்தாங்க, செத்து போனவன தான் எழுதுனாங்க. ஆனா என்ன சொல்றான், நம்மை சுத்தி தான் நிக்கிறாங்க. கையை தட்டு. You can live and you can be connected with the witnesses who are not alive in this age. நீங்கள் வாழுகிற இந்த நாட்களிலே உயிரோடு இல்லாத சாட்சிகளோடு நீங்கள் இணைக்கப்பட்டு வாழ முடியும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நபரோடு நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டீர்கள். அந்த மனசை நல்லா தெரிஞ்சுக்காங்க. சாட்சிகளை குறித்து எதற்காக இன்றைக்கு தியானிக்கிறோம்னா, நல்லா கவனிங்க. சாட்சிகள் அவர்களோடு இருக்கிற தொடர்பு, ஓ ஹல்லேலூயா, என்னுடைய விசுவாசத்தின் அளவை நிர்ணயிக்கக்கூடிய வலிமை பெற்றது. நீங்க எப்படி தெரியுமா டிசைன் பண்ண போறீங்க? யாரோ ஒரு சாட்சியை வச்சு நீங்க டிசைன் பண்ண போறீங்க. அதனாலதான் தேவன் நெகட்டிவ் விட்னஸ் அழிச்சிடுறாரு. எதிர்மறையான சாட்சிகள் விசுவாசத்தை குறைப்பதற்கு வலிமை இருக்கிறது. நேர்மறையான சாட்சிகள் விசுவாசத்தை உயர்த்துவதற்கு வலிமை இருக்கிறது. Jesus only starts the fight but through the witness. உபாகமம் 17:6 சொல்கிறது, வாசிப்போம். 17:6 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே காரியம் நிலைவரப்படும்.
வாசிமா. சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது. 19-15. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். It will be established. சாட்சிக்கு ஒரு பவர் இருக்கு. உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. நீங்க சாட்சியை பார்த்தீங்கன்னா ஃபெய்த் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். சாட்சிக்கு ஒரு பவர் இருக்கு. உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. 4 பேர் டெங்குல செத்துட்டானா 5ஆவது ஆள் டெங்கு வந்த உடனே ஒரு பயம் வருதா? ஏன்னா ஒரு பயம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு சாட்சிகளுடைய ரிசல்ட்ல. அப்ப சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வல்லமை சாட்சிகளுக்கு இருக்கிறது. ஒரு சாட்சி நினைத்தால் ஒருத்தனை 15 வருஷம் ஜெயிலையும் தள்ளிடலாம், அவனை விடுதலையும் பண்ணிடலாம். இந்த கொலையை நீ பார்த்ததுக்கு ஒருத்தனை கூப்பிட்றான், நீ தான் சாட்சின்னு, அவனை தான் சாட்சின்னு கூப்பிட்டு வரான். சாட்சி வந்தேன்னு சொல்கிறான். ஜட்ஜு கேட்குற, நீ இந்த கொலையை பார்த்தியாப்பா, நீ தான் முக்கியமான சாட்சி, வேறு சாட்சியே இல்லைன்னு. இப்போ இந்த சாட்சி என்ன சொல்கிறான்? ஆமாம் சார்ன்ட்டானா ஒத்திக்குள்ள வச்சுருவாங்க, இல்லை சார்ன்ட்டானா வெளியே விட்டுருவாங்க. அவனுடைய எதிர்காலம் இந்த சாட்சியின் கையில் இருக்கிறது. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு விசுவாசியுடைய எதிர்காலம் ஒரு நல்ல சாட்சியில் இருக்கிறது. கெட்ட சாட்சிகள் தீமையான எதிர்காலத்தை கொடுக்கிறது. நல்ல சாட்சிகள், வெற்றியுள்ள சாட்சிகள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றியுள்ள எதிர்காலத்தை இது தருகிறது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.